இன்னைக்கு மாட்டு பொங்கலா ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு நம்ம பொங்கல் கேம்ஸ் தான் பிளே பண்ண போறோம். அதாவது ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல இருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம பிளே பண்ண போறோம். இதுல நிறைய கேம்ஸ் சூப்பரா இருக்கு. ஒரு சில கேம்ஸ் என்ன தீர்மானத்தோட வந்து பிளே ஸ்டோர்ல பொங்கல் கேம்ஸ் சர்ச் பண்ணா நிறைய கேம்ஸ் வந்துச்சு. இன்னும் இத்தனை கேம்ஸ் இருக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்தா பானை கொடுத்து பானைக்கு பெயிண்ட் அடிக்க சொல்றானுங்க. நம்ம நேர்லயே பானைக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டோம், கேம்ல உட்காந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு போமா. அதனால நம்ம ஒரு சில நல்ல கேம்ஸா வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணில் மாட்டினது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் தான். இது ஒரு ஜல்லிக்கட்டு கேம் மாட்டுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கேம் ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே, இந்த கேமுக்குள்ள போய் பார்ப்போம். இந்த கேம் எப்படி இருக்கு? மியூசிக்கே வேற லெவலில் பூத்துருக்கானுங்க. நீ முன்னாடி இப்போ நானா பின்னாடி வர அது சாங் தானே தெரியல. ஏதோ மியூசிக் ஆனால் சூப்பராக இருக்கு. ஓகே, உள்ள ஸ்டார்ட் பண்ணி உள்ள போய் பார்ப்போம். உள்ள போனதும் நம்மள மாத்திட்டானுங்க. எனக்குனே வருவீங்களாடா, உள்ள ஒன்றுமே நம்மளை முடிச்சிட்டான். 1000 பேருக்கு கொடுக்க வந்தாலும் சரிடா, நான் ஒரு முழத்து காலை எல்லாத்தையும் முட்டி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். அடே நன்றில யாரோடா உருவாரு எத்தனை பேர் உட்காந்துட்டு வருவீங்க? அப்போ சரி, அது வயிறு ஆயில வடசட்டியாடா இவ்வளவு பெருசு வச்சிருக்கேன். அதில் முட்டுக்கு மாட்டோட கொம்புகளும் அடைஞ்சு போச்சு. இந்த டைம் நம்ம கரெக்டா போயிடும். இவருங்க எல்லாருமே வேணும்னே துத்துறாரு. என்னடா நின்றுட்டு இருக்கமெல்லாம் பிடிக்கிறீங்க? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கேம் ஒரு ஆக்டரோட கேம். எஸ், தளபதி ஜல்லிக்கட்டுங்கிற கேம் தான். இது ஒரு மூவி ப்ரொமோஷனுக்காக வந்த கேம்னு நினைக்கிறேன். இந்த கேம் பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. வேற வெப்சைட்ல தான் ஏற்றணும். இதே மாதிரி தலை கேமும் இருந்துச்சு. அது ரொம்ப முன்னாடி விளையாண்டுருக்கேன். பட் இப்போ போய் தேடினா எந்த வெப்சைட்லையும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த கேம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாடி வாசல்ல இருந்து முழட்டு கருப்பை இறங்குறான். இந்த மாரை யாரை பிடிக்க போறாங்கன்னு தெரியல. இப்ப இந்த முழட்டு மாரை வந்து பாத்தீங்கன்னா தளபதி தான் வந்து பிடிக்க போறாரம்மா. இதுதான் தளபதியா நம்புற மாதிரி இருக்கா குமாரு. ஓகே, என்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். குறுக்க ஆட்டோ வருது, மாடு வருது, என்னென்னமோ குறுக்க வருது. ஆனால் அதில் படாமல் நம்ம தப்பிச்சு போட மாட்டேங்க. முன்னாடி ஒரு மாடு போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாட்டை தான் நம்ம பிடிக்கணும். நம்ம பாலத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்க மாட்டேங்க. அதுவும் ஓட்ட பாலம் அங்கே இருந்து உடஞ்சி கிடக்குது. அதில் விழுந்துடக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி நிறைய டாஸ்க்கு கொடுத்துட்டு போனாங்களாட்டுக்கு. இதெல்லாம் ஜம்ப் பண்ணி போகணும். பார்க்க சஃபேஸ் கேம் மாதிரியே இருக்குல்ல, அப்படித்தான் இருக்கு. டெம்பிள் 2 இப்படி தான் இருக்கும். என்ன கேம் இப்படி தான் இருக்கும். நீங்க முன்னாடி இவ்வளோ பெரிய குழி இருக்குதே, ஜம்ப் பண்ணியாச்சு. அது நம்ம எவ்வளோ வேகமாக போனாலும் அந்த மாடு அதே தூரத்தில் தான் ஓடிட்டு இருக்கு. அதை பிடிக்க கூட முடியல நம்மளால. இருந்தாலும் விட மாட்டேன். அந்த மாடு பிடிச்சே இருக்கணும். இந்த கெட்டப் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மெர்சல் படத்தில் வர கெட்டப் மாதிரி இருக்கு. எனக்கு தான் அப்படி தோணுதா, உங்களுக்கும் அப்படிதான் தோணுதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. குறுக்க பலகையில் அமைச்சிருக்கானுங்க. அதெல்லாம் உடச்சி தள்ளிட்டு போனாலும் அந்த மாடை குடிக்க முடியல. என்னதான் பண்ணி அந்த மாடை குடிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாடை குடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு ஐயோ தளபதி உள்ள விழுந்துட்டாரேன். உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நான் வரேன்டா, கண்ணை முடிக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பிளே ஸ்டோர்ல பொங்கல் கேம்ஸ் சர்ச் பண்ணா இந்த மாதிரி கேம்ஸ் தான் வரும். அதனால நம்ம ஜல்லிக்கட்டு கேம்ஸ் சர்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ நிறைய கேம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு த கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்திருக்கு. இந்த கேம் மேலே பார்க்கும்போது இமேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. இதே மாதிரி கேமுக்குள்ளே பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு சில கேம் வெளியே ஒன்று கொடுத்துட்டு உள்ள போனால் வேற மாதிரி இருக்கு. ரேட்டிங்கும் 4.7 கொடுத்துருக்காங்க. நல்ல கேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள போவோம். இதுவே வேற லெவல்ல இருக்கு. இதுவே சூப்பரா கொண்டிருக்கானுங்க. இப்ப கேமும் சூப்பரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக் வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. இது வேற இருக்கா? சிங்கிள் பிளேயர், மல்டி பிளேயர், ஆன்லைன் கேமும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அவங்க கூட நம்ம ஜல்லிக்கட்டு விளையாடலாம் மாட்டுக்கு. அண்ட் இதுல மாடாவும் இருக்கலாம், இல்ல மாடு பிடிக்கிறவனாவும் இருக்கலாம், நம்ம இஷ்டம். ஓகே, நம்ம இப்ப மாடா இருப்போம். ஆடி வாசல்ல இருந்து இப்ப மாடு கிளம்ப போகுது. நம்ம தான் மாடு எல்லாத்தையும் முத்தி தள்ளிட்டு போகணும். பாகடே ஐயோ துத்திக்கிட்டானே விடுடே. ஆஹா, இதுல 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து பொம்பு வச்சு முட்டுறது, இன்னொன்னு யாராவது பின்னாடி உட்காந்துட்டாங்கன்னா அவனுக்கு தள்ளி விடுறதுக்கு. ஆஹா, ஒண்ணு பிடித்தாங்க எல்லாத்தையும் எட்டி உதவிடும். மாடு எட்டி உதைக்குதுங்க எல்லாத்தையும். 2 பேர்த்த போட்டு தள்ளிடுச்சு. இன்னும் அவனுக்கு ஹெல்த் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறைக்கணும் மாட்டுக்கு. மேலே டைமிங் கொடுத்துருக்காங்க. அது 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம யார்ட்டையும் பிடிக்கப்படக்கூடாதுக்கு. நல்லா இருக்கு. உடனே உன்னை ஊட்டி தள்ளுறாங்களா? ஐயோ மிஸ் ஆயிட்டான். அவன் வந்தாலும் சொல்றாங்க என்ன தொடுத்துறானே. ஒருத்தன் கதையை முடிச்சிருச்சு. மாடு படுத்துக்கிறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் தாங்க ரியல் லைஃப் ரொம்ப அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 பேர்த்து கதையை முடிச்சாச்சு. ஒரே முட்டுல ஒரே ஒருத்தன் இருக்கான். அவனை மட்டும் முடிச்சிட்டோம்னா போதும். ஆஹா, டைம் முடிஞ்சிச்சு. நீங்க ஜல்லிக்கட்டு கேம் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா இந்த கேம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா அதோட பேக்ரவுண்ட் மியூசிக்கே சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம மாடுபிடி வீரனா மாற போறோம். இதுக்கு முன்னாடி மாடா இருந்தோம், இப்ப மாடுபிடி கீரை ஒரு வீரனா இருக்க போறோம். இப்ப எதான் மாதிரி இருக்கும் எனக்கே தெரியலையா. மாடா இருக்குமா இல்ல என்ன தெரியல. இருங்க பார்ப்போம். ஆஹா, மாடாவே இருக்க மாட்டேங்க நம்ம இன்னும்.
என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெட்டி பண்ணல. எப்படி ஹியூமனா மாறுறதுன்னு தெரியலையே, மனுஷனா எப்படி மாறுறது தெரியல. இவளுக்கு வேற எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு சுற்றுறானுங்க. டே வாங்குறா இன்னைக்கு உங்களுக்கு முட்டி தட்டுறா. டே சாவு அங்கே ஒருத்தர் நம்ம முட்டுக்கு பறந்து போய் கீழே விடுவோம். இந்த டைம் என் மேலே யாராலையும் கை வைக்க முடியாது. ஏன்னா எப்படி விளையாடணும்னு தெரிஞ்சிருச்சு கேம். அதனால நம்ம தான் இந்த டைம் ஜெயிக்க போறோம். ஓகே இந்த வாங்கி ஒரே முட்டில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். இவன் வேற ஒருத்தன் தொத்திக்கிட்டு வரான். நான் புத்தனும் உன் குடல் வெளியே ஒரு போகுது. என்னங்க தோத்துட்டோமா எவ்வளோ தொடிச்சிட்டாங்க. ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் இமேஜ்ல இந்தியாவோட கொடி போட்டிருக்காங்களே. கிளிக் பண்ணா ரியல் ஆங்கிரி புல் ஃபைட்டிங் போட்டிருந்தானுங்க. இமேஜ் எல்லாம் பார்த்தா வெளிநாட்டுல நடக்கும் பாத்தீங்களா. நம்ம ஊர்ல எப்படி ஜல்லிக்கட்டோ அதே மாதிரி வெளிநாட்டுல ஒரு கொடியை முடிச்சுட்டு சும்மா ஆட்டிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த விளையாட்டை கொண்டு வச்சிருக்கானுங்க. எவ்வளவு இந்தியக்கார பயபல பார்த்த வேலை. ஏன்னா இந்தியா கொடியை போட்டு விட்டு இந்த விளையாட்டை போட்டிருக்கானுங்க. இந்தியானாவே ஜல்லிக்கட்டு தான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்கு ஆதாம அமெரிக்கா ரேட்டிங்ல பாருங்க 1 ஸ்டார் கொடுத்துட்டு என்னென்னமோ எழுதி வச்சிருக்கான் CABDDன்னு. ஓகே நம்ம இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு கேத்தா இல்ல அவங்க ஊர் புல் கேம் கேத்தான்னு பார்ப்போம். என்னடா இது எரும மாட்டை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. அதை அடிச்சாலும் நவராதேரா. ஐயோ எரும மாட்டை வச்சுதான் இவனுக்கு போட்டி நடத்துவானுங்களாட்டுது. இந்த மாட்டை எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் எரும மாடு ஃபீல் தான் வருது. இந்த எரும மாடு வேற யாரும் இல்லை நான். அதாவது கேமுக்குள்ள ஓகே இதில் 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் மோடு அது கொடுத்து பார்ப்போம். ஓகே செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐயோ அவ்வளோ மட்டும் போட்டானுங்க. நெட் ஆஃப் போட்டு இதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் எப்படி நீங்கள் விளம்பரம் போடுறீங்கன்னு பார்க்குறேன்டா. நெட் ஆஃப் என்ன ஒரு புத்தி சாதித்தமா. நம்ம தான் எரும மாட்டுங்கிறதே மறந்துட்டேன். என்னடா பிளே கிரவுண்ட்ல விட்டுருக்கீங்க. இப்படிதான் அவனுக்கு சண்டை போடுவானுங்களா. எப்படி எவ்வளவு அடிக்க வர மாட்டேங்கிறான். எல்லாம் நம்மளை பார்த்தா பயந்துட்டு ஓடுறானுங்க. என்ன வாங்கிக்கோ என்ன பறந்து போயிட்டான். ஒருத்தராவது வந்து என்ன அடிக்கிறா. என்ன சுத்தி ஒரு பேர் இருப்பாடுங்க. ஆனா ஒருத்தவங்கள வந்து அடிக்க மாட்டேங்கிறானுங்க. அதை அடிக்கலைனாலும் பரவாயில்லடா என்ன வந்து பிடிங்கடா. ஏன்னா எல்லாம் பயந்து ஓடுறீங்க. இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தானுங்கடா. இவனுங்களை போய் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் பாட்டுக்கு. நம்ம இதுதான் இந்த கேம். ஆனா வாங்கிக்கோ தத்தக்கா புத்தக்கான்னு ஓடிக்கிட்டு இருக்க. உன்னையெல்லாம் விட மாட்டேன். இது வேற என்ன 3 வகுப்பு போய்கிட்டு இருக்கு நின்ன இடத்துலயே. நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு கேம்ல என்னடா மாடும் துரத்துது. மனுஷனுங்களும் எல்லாரும் சேர்ந்து மாடு துரத்துறானுங்க. ஆனா இங்க மாடு மூத்து தான் ஓடுது. மிச்சவனெல்லாம் பார்த்து பயந்துதான் ஓடுறானுங்க. சரி ஓகே வேற மோடு மாத்தி பார்ப்போம். 2வது சிட்டி மோடுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த சிட்டி மோடு கொடுத்து பார்ப்போம். இதுலயாவது வந்து நம்மள பிடிப்பானுங்களான்னு பார்க்கலாம். யாராவது ஒரு சிட்டி மோடுனா மாடு கொண்டு வந்து சிட்டியில விட்டுறது. ஆனா பாவைகளா அப்பயும் ஒருத்தர் கூட நம்மள வந்து பிடிக்கல. இங்க சைட்ல நிறைய பேர் இருக்கானுங்க. இவரெல்லாம் போட்டு குத்த வேண்டியதான். நம்ம வாங்கடா உங்க குடலை முடிவு போடுறேன் மாறடே. இவனை அடிக்க முடியல. என்னடா குடும்பம் இது. அவன் பாருங்க மாடு மாதிரி கையை தூக்கி காட்டுறான். முடிஞ்சா குத்துறானே. என்ன பண்றது. அங்கே ஒருத்தன் ஓடலாம். இவனையாவது முட்டுவோம். இவனை தான் முட்டுறதாட்டுக்கு. இதுதான் சிட்டி மோனாதான் கேம் முடிஞ்சிச்சா. வெளிநாட்டு கேம்லாம் இப்படிதான் இருக்க மாட்டேங்குது. நம்ம ஊர்ல உசுர கொடுத்து எல்லாம் விளையாடுறாங்க ஜல்லிக்கட்டுல. என்னதான் சொன்னாலும் நம்ம ஊர் கேம் தான் எனக்கு நல்லா தெரியுது. ஜல்லிக்கட்டு தான். உங்களுக்கு வெளிநாட்டு அந்த புல் கேம் பிடிக்குமா இல்ல நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு கேம் பிடிக்குமா? அந்த கமெண்ட் மிஸ் பண்ணி கேம்ஸ்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நிறைய பேர் ஊர்ல ஜல்லிக்கட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ளே பண்ண தெரிஞ்சா போய் சேஃபா ப்ளே பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தூரமா நின்று கையை மட்டும் தக்கிட்டு வந்துருங்க. தேவையில்லாம ரிஸ்க் எடுத்தா இப்போ எட்டி உதச்சு பாத்தீங்களா கேம்ல. அது மாதிரி நம்மள முதிச்சுட்டு எல்லாரும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு கேம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. So thank you for watching guys. இதோட ஒரு சூப்பரான வீடியோல வந்து சந்திப்போம்.